வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் ஒத்தடம் கொடுத்து இந்த காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, இருமல் இது எல்லாத்தையும் எப்படி குறைச்சி கொண்டுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒத்தடம் கொடுக்கறது பார்ட் 1 போட்டிருக்கேன். அது பார்ட் 1ன்னு போடலை, ஒத்தடம் கொடுத்தல் அப்படிங்கிறது மாதிரி போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். அடுத்தது பார்ட் 2 இந்த இதை நான் கொடுக்குறேன். இதையும் பாருங்கள். இது உடல் வலியை சரி பண்ணும், தலை பாரத்தை குறைக்கும், தலையில் உள்ள அந்த விஷ நீர், அந்த நீருனாலேயே நம்மளுக்கு தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் ஏற்படும். இப்போ சரியான பனி நேரமாக இருக்குது. இந்த பனி நேரத்தில் பனி கூட அவ்வளவா நம்மளுக்கு தெரியலை. ஆனால் ஒரு மழை அதிகமாக பெய்யும் போது அந்த சாரல் எப்படி நம்மளுக்கு வீசி நம்மளுக்கு காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த பனி ஒரு விதமான கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சாரலை நம்ம மேலே வீசி ரொம்ப அதிக அளவில் தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், உடல் வலி, இப்படியெல்லாம் தலைப்பாரம் இப்படியெல்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்படி நாம் ஒத்தடம் கொடுக்குறோம். என்ன தான் நாம் கஷாயம் குடித்தாலும், ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கறதுனால அந்த நீர் ஜவ்வுன்னு இது இழுத்துடும். அப்படி இழுத்த பிறகு டக்குன்னு நம்ம உடலில் பண்ணுற வியாதிகள் சீக்கிரமாக குணமாகும். அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, நல்ல நூல் துணியாக இது மாதிரி ஒரு டவல் இருந்தால் கூட போதும். இந்த டவலை அழகாக விரிச்சிக்கணும். இந்த டவல் மேலே இந்த வேப்பிலையெல்லாம் நல்லா உருவி நிறையா போடணும். ஓகே, ஃபுல்லாக எல்லா இலையவும் நல்லா உருவி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுக்கணும். ஆனால் அந்த துணி வெளியில் தெரியக்கூடாது, இல்லைன்னா நெருப்பு அள்ளி போடையில் அது நெருப்பு இந்த துணியில் இது பண்ணி துணியை சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் நல்லா பரவலாக இந்த வேப்பிலையை நல்லா போட்டுக்கலாம். அடுப்பில் நல்லா விறகு வச்சு எரித்து நெருப்பு இருக்குது. நெருப்பு மட்டும் போட்டால் சீக்கிரம் ஹீட்டு குறைஞ்சிடும். அதனால் ஒரு செங்கல் போட்டிருக்கேன் சின்னதாக. அந்த நெருப்போடு சேர்த்தாப்புல இந்த செங்கலையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், செங்கல் நெருப்பு நல்லா தகதகன்னு இருக்குது. இப்போ இது மேலே இந்த நெருப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த வேப்பிலையை போட்டு மூடிடணும். ஏன்னா சுருட்டி கட்டும்போது டவலில் நெருப்பு பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நல்லா சுருட்டி கட்டியாச்சு. இங்கே தான் இலை, கல், நெருப்பு எல்லாம் இருக்குது. இப்போ நாம் ஒத்தடம் கொடுக்கலாம். நம்ம இந்த உச்சந்தலையில எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நீர் இருக்கும். அப்போது இதை நம்ம அவங்க போதும் சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த இடத்துல நம்ம மாற்றி வைக்கலாம். மற்றபடி குனிஞ்சுக்கிடி தங்கம், குனிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் குனிஞ்சுக்கிடுங்க. இப்படியெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த புரடியிலெல்லாம் வைக்கணும். புரடியிலெல்லாம் அந்த நீர் தேங்கியிருக்கும், அப்படியெல்லாம் வைக்கணும். இப்போ இங்கெல்லாம் வைக்கையில் டக்குன்னு சூடு இருக்கும். ஏன்னா இங்கே முடி கிடையாது, சூடு இருக்கும். ஆனால் இங்கே வைக்கையில் தலையில் முடி இருக்கிறதுனால சூடு கொஞ்சம் லேட்டாகும். தலையில் அந்த தோலில் போய் உள்ளுக்குள்ளே உள்ள நீரில் போய் எல்லாம் அது அந்த சூடு இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படியெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கையில் தலைப்பாரம் குறையும். அந்த நீரை இந்த சூடு, இந்த வேப்பலை ஜல்லுன்னு இழுத்துக்கும். சீக்கிரமாக உடம்புல உள்ள நீர், விஷ நீர் இது இறக்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பொதுவாக 10 வயசு வரைக்கும் வெத்தலையில் ஒத்தடம் கொடுக்கலாம், வாட்டி. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாம் வந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே வயசானவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கலாம். இப்போ கைவசம் வெத்தலை இல்லைங்கிறதுனால நான் இப்படி அவங்களோட உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த சூடு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஒத்தடம் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா?